ஓம் சாந்தி. 6/9/2022 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய முரளிலிருந்து கேள்விகள் பார்க்கலாம். முதல் கேள்வி: ஏன் பரந்த புத்தி உடையவர் ஆகவில்லை என்று கூறுகிறார்? ஏன் பரந்த புத்தி உடையவர் ஆகவில்லை என்று கூறுகிறார்? இரண்டாவது கேள்வி: எந்த சிந்தனை இருக்க வேண்டும்? எந்த சிந்தனை இருக்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி: இந்த முரளியில் பாபா எது பெரியது என்று கூறுகிறார்? இந்த முரளியில் பாபா எது பெரியது என்று கூறுகிறார்? நான்காவது கேள்வி: ஏக்ரச ஸ்திதி. ஏக்ரச ஸ்திதி அப்படின்னா ஒரே சீரான மனநிலை என்றால் என்ன? ஏக்ரச ஸ்திதி அல்லது ஒரே சீரான மனநிலை என்றால் என்ன? அஞ்சாவது: யார் விஸ்வ கல்யாணக்காரி? யார் விஸ்வ கல்யாணக்காரி? விஸ்வ கல்யாணக்காரினா யார்? உலகத்திற்கு நன்மை செய்பவர். யார் உலகத்திற்கு நன்மை செய்பவர்? fill in the blanks. குழந்தைகள் மிகவும் டேஷ். குழந்தைகள் மிகவும் டேஷ் மற்றும் டேஷ் சேவை செய்ய வேண்டும். குழந்தைகள் மிகவும் டேஷ் மற்றும் டேஷ் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது: இல்லறத்தில் இருந்தாலும் தங்களை டேஷ் என்று நிச்சயம் செய்து டேஷ் இருக்க வேண்டும். இல்லறத்தில் இருந்தாலும் தங்களை டேஷ் என்று நிச்சயம் செய்து டேஷ் இருக்க வேண்டும். மூன்றாவது: மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக டேஷ் போய்விட வேண்டும். டேஷ் போய்விட வேண்டும். நான்காவது: ஒரே பலம் ஒரே நம்பிக்கை. ஒரே பலம் ஒரே பலம் ஒரே நம்பிக்கை வைத்து டேஷ் இருக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். ஒரே பலம் ஒரே நம்பிக்கை வைத்து டேஷ் இருக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். அஞ்சாவது: சிறந்த முயற்சி. சிறந்தன உயர்ந்தது அல்லது சிரேஷ்டமானது. உயர்ந்த முயற்சி மூலமாக தங்களது டேஷ். உயர்ந்த முயற்சி மூலமாக தங்களது டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி:
ஏன் பரந்த புத்தி உடையவர் ஆகவில்லை என்று கூறுகிறார்? ஏன் பரந்த புத்தி உடையவர் ஆகவில்லை என்று பாபா கூறுகிறார்? சேவைக்காக ஞான சிந்தனை செய்ய வேண்டும். அதுக்கு பாபா என்ன பதில் சொல்றாரு? சேவைக்காக ஞான சிந்தனை செய்ய வேண்டும். ஆனால் குழந்தைகள் அந்த அளவிற்கு பரந்த புத்தி உடையவர்களாக இல்லை என்று பாபா கூறுகிறார். இரண்டாவது கேள்வி, எந்த சிந்தனை இருக்க வேண்டும்? சேவைக்கான சிந்தனை. எந்த சிந்தனை இருக்க வேண்டும்? நாள் முழுவதும் நாம் எப்படி சேவை செய்யலாம், மற்றவர்களை எப்படி எழுப்பலாம் என்ற சிந்தனை கடலை கடைய வேண்டும். நாள் முழுவதும் நாம் எப்படி சேவை செய்யலாம், மற்றவர்களை எப்படி எழுப்பலாம் என்ற சிந்தனை கடலை கடைய வேண்டும். மூன்றாவது கேள்வி, இந்த முரளியில் பாபா எது பெரியது என்று கூறுகிறார்? குடும்பத்தில் இருந்தாலும் பாபா தான் லௌகிக் உறவுல இருந்தாலும் பார்லோகிக்க நினைவில் இருக்கும். இந்த முரளியில் பாபா சொல்றார், இந்த முரளியில் பாபா எது பெரியது என்று கூறுகிறார். அதுக்கு பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, முயற்சி தான் பெரியது என்று கூறுகிறார். இல்லையா? முயற்சி தான் பெரியது. கேட்டார் இல்லையா பாபா, முயற்சி பெருசா பிராலப்தம் பெருசா அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் என்ன பதில் சொன்னாங்க? முயற்சி தான். இல்லையா? அது போல பாபா சொல்றார், முயற்சி தான் பெரியது என்று பாபா கூறுகிறார். நாலாவது கேள்வி, ஏக்ர ஸ்திதி அல்லது ஒரே சீரான நிலை என்றால் என்ன? பாபா என்ன பதில் சொல்றாருன்னா, ஏக்கரச ஸ்திதி என்பதன் அர்த்தமே, அதாவது ஒரே சீரான நிலையில் இருப்பதன் அர்த்தமே ஒருவர் மூலமாக அனைத்து சம்பந்தங்களின் அனைத்து பிராப்திகளின் சுவையை அனுபவம் செய்வதாகும். ஏக்கரச நிலை அல்லது ஒரே சீரான நிலை என்பதன் அர்த்தமே ஒருவர் மூலமாக அனைத்து சம்பந்தங்களின் அனைத்து பிராப்திகளின் சுவையை அனுபவம் செய்வதாகும். அஞ்சாவது கேள்வி, யார் விஸ்வ கல்யாணக்காரி? விஸ்வ கல்யாணக்காரினா உலகத்திற்கு நன்மை செய்பவர் யார்? பதில் பாபா சொல்றாரு, எல்லையற்ற சேவையில் சிறந்த உள் உணர்வு கொண்டிருப்பவர் தான் விஸ்வ கல்யாணக்காரி ஆவார், அல்லது உலகத்துக்கு நன்மை செய்பவர் ஆவார். fill in the blanks. குழந்தைகள் மிகவும் டேஷ் மற்றும் டேஷ் சேவை செய்ய வேண்டும். குழந்தைகள் மிகவும் தொலைநோக்கு பார்வை மற்றும் பரந்த புத்தியுடன் சேவை செய்ய வேண்டும். தொலைநோக்கு பார்வை மற்றும் பரந்த புத்தியுடன் சேவை செய்ய வேண்டும். இரண்டாவது, இல்லறத்தில் இருந்தாலும் தங்களை டேஷ் என்று நிச்சயம் செய்து டேஷ் இருக்க வேண்டும். வெரி குட். இல்லறத்தில் இருந்தாலும் தங்களை சிவ வம்சத்தினர் என்று நிச்சயம் செய்து அந்த நினைவில் இருக்க வேண்டும். மூன்றாவது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக டேஷ் போய்விட வேண்டும். மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தூக்கம் கூட கலைந்து போய்விட வேண்டும். நாலாவது, ஒரே பலம் ஒரே நம்பிக்கை வைத்து டேஷ் இருக்கக்கூடிய டேஷ் ஆகுங்கள். ஒரே பலம் ஒரே நம்பிக்கை வைத்து அலைச்சலான சூழ்நிலையிலும்
ஒரே சீரான நிலையில் இருக்கக்கூடிய சர்வ சக்திகள் நிறைந்தவர் ஆகுங்கள். 5வது, சிறந்த முயற்சி மூலமாக தங்களது டேஷ். சிறந்த முயற்சி அல்லது உயர்ந்த முயற்சி. உயர்ந்த முயற்சி மூலமாக தங்களது பிராலப்தத்தை உயர்ந்ததாக்கி கொள்ள வேண்டும். உயர்ந்த முயற்சி மூலமாக தங்களது பிராலப்தத்தை அல்லது பலனை உயர்ந்ததாக்கி கொள்ள வேண்டும். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.